முதலாளித்துவத்தின் உற்பத்தி பொருட்களுக்கு தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும் சந்தை தேவைப்படுகிறது. இந்த தேவை முதலாளித்துவத்தை புவி முழுவதும் துரத்துகிறது. தனது பொருட்களின் சந்தைக்காக முதலாளித்துவம் வேறு தேசங்களாக இருந்தாலும் அங்கு ஒவ்வொரு இடத்திலும் தங்க வேண்டும், அங்கு தொடர்புகளை உருவாக்க வேண்டும், உள்ளூர் தொழில்நுட்பத்தை அழிக்க வேண்டும். மார்க்சிய கோட்பாடு சொல்லு. தான் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு உள்ளூர்ல சந்தை முடிஞ்ச உடனே அவன் பொருள் வித்து ஆகணும். அதுக்காக சந்தை தேவை. என்ன பண்ணணும்? புடி இந்தியாவை, இந்திய சந்தையை புடி, ஆப்பிரிக்கா சந்தையை புடி, சீனா சந்தையை புடி, எந்த சந்தையானாலும் புடி, என்ன ஆனாலும் சரி. உள்நாட்டு தொழிலை அழிப்பதாக இருந்தாலும் அதை அழித்து அந்த சந்தையை புடி. அது முதலாளித்துவத்தினுடைய தேவை. லாப கொள்ளைக்காக சந்தை தேவை. அந்த சந்தைக்காக என்ன வேணாலும் அது செய்யும். தான் குடிபுகும் நாட்டில் உள்ள தொழில்களையும் அவற்றிற்கு அடித்தளமாக உள்ள தேசிய பெருமையும் முதலாளித்துவம் அழிக்கிறது என்று மார்க்சிய கோட்பாடு சொல்வது தோழர். அன்னைக்கு மார்க்ஸ் எழுதும்போது சொன்னார், மான்செஸ்டர் நகரத்தில், மான்செஸ்டர் பிரிட்டன்ல இருக்கு, அந்த மான்செஸ்டர் நகரம் எதுக்கு பேர் போனது தெரியுமா தோழர்? பஞ்சாலைகளுக்கு. மான்செஸ்டர் நகரத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு ஸ்பின்னிங் வீல், பஞ்சாலையில் ஒரு ஸ்பின்னிங் வீல் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான நெசவாள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று மார்க்ஸ் எழுதுகிறார். ஒரு ஸ்பின்னிங் வீல் மான்செஸ்டர் நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் 1000 தொழிலாளர்கள், நெசவாளிகள் இங்கே வாழ்க்கையை இழக்கிறார்கள். ஊர் பூரா ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஒன்று இருக்கு. அவங்க சென்னையில் நிறைய இருக்கு. பேர் என்ன அதுக்கு? கேஎஃப்சி, கென்டூக்கி ஃப்ரைட் சிக்கன். இந்த கென்டூக்கி, கென்டக்கி, அது அந்த ஊர் அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்காவில் ஒரு ஊர் அது. கென்டக்கி சிக்கன் வந்த பிறகு உலகம் முழுவதும் 5 லட்சம் கோழி மாமிச சிறு நிறுவனங்களை அது அளித்திருக்கிறது. 5 லட்சம் கோழி மாமிச உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களை கேஎஃப்சி இன்றைக்கு அளித்திருக்கு. அது அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவம் தன் சந்தைக்காக, தன் உற்பத்தி பொருட்களை விற்பனைக்காக புதிய சந்தையை தேடுவது மட்டுமல்ல, எந்த தேசத்தின் சந்தையை அது கைப்பற்றுகிறதோ அந்த தேசத்தின் தொழில்நுட்பத்தை அழிக்கிறது. மார்க்சிய கோட்பாடு சொல். உங்க வீட்டில் டிவி இருக்கா தோழர்? டிஎஸ்எல். உங்க வீட்டில் என்ன டிவி தோழர்? சாம்சங். உங்க வீட்டில் என்ன டிவி தோழர்? டிவி பிராண்ட் சாம்சங். சாம்சங், சோனி, எல்ஜி, இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்கு. எங்க வீட்டில் சோனி. சாலிடர்னு ஒரு டிவி இருந்தது, யாருக்கா ஞாபகம் இருக்கா? சாலிடர், டைனோரா சாலிடர், கிரவுன் டிவி, கொனார்க், நொய்டா, உனிடா, கொனார்க், பிபிஎல், கெல்ட்ரான், இதெல்லாம் எங்க போச்சு தோழர்? இப்போ இதெல்லாம் உள்நாட்டு டிவிக்கள். அவன் சந்தைக்கு இங்க வந்த பொழுது, பன்னாட்டு நிறுவன சந்தைகள் இங்க வந்த பொழுது இதெல்லாம் போயிடுச்சு. கெல்ட்ரான் கேரளா அரசாங்கத்தது, கொனார்க் ஒடிசா அரசாங்கத்தது, சாலிடர் தமிழ்நாட்டு ஒரு தனியார் நிறுவனத்தது, எல்லாம் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு மியூசியத்துல கூட அது கிடையாது. அதுதான் முதலாளித்துவம். தன்னுடைய பொருட்களின் விற்பனைக்காக உள்நாட்டு தொழிலை அழிப்பது என்பது முதலாளித்துவத்தினுடைய தவிர்க்க இயலாத விதி என்று மார்க்சியம் சொல்லுது.